ஆமென். ஹalleluya. praise god. இவ்வளவுதான் சத்தமா? ஹalleluya. ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருடைய கிருபையால நல்லா இருக்கோம். ஆமென். ஹalleluya. அவர் கிருபையால தான் நம்ம இங்க இல்ல. ஆமென். சோ வந்தோடனே அந்த மரண செய்தி கேட்டோன்னு கொஞ்சம் துக்கமா இருந்தது. ஆமென். மரணத்தை குறித்த துக்கம் இல்ல, ஆத்துமா ரட்சிக்கப்படலே. ஹalleluya. நமக்கு வேற என்ன, எல்லாரும் ஒரு நாள் என்னது போகதான் வேணும். ஆமென். ஆனா ஆத்துமா ரட்சிப்பு, பக்கத்திலேயே இருந்த ஆத்துமாவை விட்டுட்டோமே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. சோ ஆனா இனிமேல் அந்த மாதிரி எந்த ஆத்துமாவையும் நம்ம விடக்கூடாது. ஹalleluya. ஒண்ணு விதைச்சா 1000 அறுவடை செய்யும். ஹalleluya. ஆமா, நல்ல சத்தமா ஆமென் ஹalleluya சொல்லணும். ஏன்னா அப்பதான் எனக்கு ஆவி இறங்கும். நான் ஏற்கனவே நைட் ஷிஃப்ட் பார்த்து வந்திருக்கேன், அப்புறம் நான் தூங்கிடுவேன். ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ பொதுவா வெளியே எனக்கு மீட்டிங்ஸ் கூப்பிட்டா அதிகமா ஃபிக்ஸ் பண்றது இல்லை. ஆனா நான் நினைச்சேன், சரி யாருக்கும் சொல்லாம போயிட்டு வந்துருவோம் சீக்கிரட்டா. மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும், பர்மிஷன் அலோடு. நமக்கு தெரிஞ்ச சகோதரி சொல்லல, போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா எனக்கு முன்னாடி போஸ்டர் போயிருக்கு. ஹalleluya. எப்படிலாம் எங்கிருந்துலாம் எடுத்தீங்க, எப்படி உங்களுக்கு யாரெல்லாம் நியூஸ் சொல்றா? நாங்க Facebookல பார்த்தோம். ஹalleluya. நம்ம Facebook யூஸ் பண்றது இல்ல, ஆனா யூஸ் பண்றவங்க யூஸ் பண்றாங்க. சோ பாஸ்டர் போட்டு போற ப்ரமோஷன் எல்லாம் காமிச்சிட்டு மீட்டிங் போறியா அப்படின்னாங்க. ஆமா ஆமே. சோ கர்த்தர் பயன்படுத்துவாரா? ஹalleluya. சோ கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாள்ல உங்க யாரும் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். அழைத்த உங்க அன்பின் அழைப்புக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆமென். சோ பாஸ்டருக்கு அவர்களுக்கும் அவங்க துணைவியார் அவர்களுக்கும் சபையார் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். ஹalleluya. சோ யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமென். ஹalleluya. சோ ஆரம்பத்திலேயே ஒரு பெண்கள் மீட்டிங். ஆமென். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சொன்ன மாதிரி இந்த ஆண்டு நான் வருவேன். ஹalleluya. ஆமென். நான் வந்தா நீங்க ஆசீர்வாதம் வேண்டாம், நீங்க வந்தாலே போதும். ஹalleluya. வேற என்னத்தை உங்ககிட்ட ஆசீர்வாதம் எதிர்பார்க்குறது? ஆமென். அவர் வந்ததே நமக்கு என்னது பெரிய ஆசீர்வாதம். ஹalleluya. சோ பாஸ்டர் சொன்னது போல அவங்க மீட்டிங்காக நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் இந்த மாதிரி மீட்டிங்காக ஜெபிச்சிட்டு இருந்தேன். எப்பவுமே வழக்கம் நம்ம இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெபிப்போம், ஆண்டவரே அடுத்த ஆண்டு ஒரு மகிமையை நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். வருஷம் முடியும் போது இல்ல, வருஷத்தின் முடிவு எண்டிலேயே அதுக்கான ஒரு மகிமை. ஆமென். ஹalleluya. ஏன்னா நம்ம எப்போ ட்ரெஸ் எடுப்போம் புத்தாண்டுக்கு? அன்னைக்கா எடுப்போம், ஒரு மாசம் முன்னாடியே கலெக்ஷன் போயிடும். ஹalleluya. சின்ன துறையில அள்ளிடுவான் கூட்டம். ஆமென். ஸோ முன்னாடியே தானே போவோம். அப்ப நான் கேட்டேன், ஆண்டவரே நியூ இயர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க என்னை பயன்படுத்த ஒரு அடையாளத்தை நான் பார்க்கணும். ஹalleluya. நம்ம உள்ள நிறைய பயன்படுத்துறோம், நிறைய கூட்டங்களை பார்க்கிறோம். ஆமென். நிறைய ஆத்துமாக்களை தினமும் பார்க்கிறோம். ஆனா வெளியே அவுட்ரீச் மினிஸ்ட்ரி அவ்வளவா போறது இல்லை. ஹalleluya. ஆமென். அங்கிள் பாஸ்டர் சொல்லும்போது இதை அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன், பெண்கள் மீட்டிங்னால தான். ஹalleluya. சண்டே சர்வீஸ் பாஸ்டர் நடத்திப்பாங்க. ஆமென். நமக்கு என்ன அந்த வேலை? ஹalleluya. சோ பெண்கள் மத்தியில் என்ன செய்யணும், ஒரு எழுப்புதல் வரணும். ஆமென். சோ நான் நினைச்சேன் மீட்டிங்ல போய் என்ன பேசுறது அப்படிங்கும் போது நமக்கு எல்லாமே தெரியும் பெண்களுக்கு. ஆமென். நம்ம தெரியாத எதா இருக்கா? புதுசா நம்ம எதுவும் சொல்லி கொடுக்க போறது இல்லை. ஆமென். ஹalleluya. சோ எல்லாமே நமக்கு என்னது தெரியும். நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், ஆண்டவர் ஏதாவது ஒரு வெளியே கொண்டு போங்க. அப்ப அங்கிள் சொல்லும் போது அதை பாதத்துல வைத்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்க சித்தமான என்ன செய்யுங்க, கொண்டு போங்க. ஆமென். ஸோ என்னோட சீனியர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஊழியத்துல வாய்ப்பே இல்லை, சாமங்கள் ரிஜெக்ட் பண்ணிப்பாரு, பர்மிஷன் அலோட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஆமா, ஆண்டவர் அந்த காலையில சொன்னார், என்ன ஆண்டவரே நான் வரேன்னு சொல்லிட்டேன் விசுவாசத்துல, இப்ப இப்படி ஒரு சட்ட சிக்கல் வேற இருக்கே. அப்ப ஆண்டவர் சொன்னார், திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை பூட்ட முடியாது. ஹalleluya. நம்ம போறது தப்பு பண்ணா இல்லை, நம்ம போற ஊழியம் செய்ய. ஹalleluya. எவ்வளவு பெரிய எழுப்புதல் ஊழியத்துல கர்த்தர் வாசலை திறக்காம போயிடுவார், கர்த்தர் செய்வார். ஆமென். ஹalleluya. மீட்டிங்காக நான் அப்ப இருந்தே ஜெபிச்சுட்டே இருந்தேன், ஆண்டவரே என்ன பேச, பெண்கள் எப்படி குழந்தைகளை வளர்க்குறதுன்னு பேசுறதா, எப்படி நடக்கிறதுன்னு பேசுறதா, இல்ல புருஷனை எப்படி கைக்குள்ள போடுறதுன்னு பேசுறதா, இல்ல மாமியாரை சமாளிப்பது எப்படி பேசுறதா நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஹalleluya. இது எதுவுமே நம்ம சொன்னாலும் சுட்டு போடாலும் நமக்கு வராது. ஹalleluya. எத்தனை மீட்டிங் ஏன்னா நம்ம பார்க்குறோம் தானே, டெய்லி எனக்கு பெண்கள் மீட்டிங் தான். என் ஜாமக்காரனை வரவங்களுக்கு
நூற்றுக்கணக்கான பெண்களை பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இதுக்கு என்னதான் முடிவு ஆண்டவரே? இவங்களை எப்படிதான் வழி கொண்டு வருது? அப்பதான் எனக்கு ஒரு வசனம் வந்தது லூக்கால, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்ப நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே முதல்ல அதை பெண்கள் மேல போடுங்க. அல்லேலூயா. ஆமென். ஏன் அப்படின்னா நான் எப்ப சொல்வேன், பெண்கள் தான் எங்க போனாலும் நம்ம தான் மெஜாரிட்டி. ஆமா தானே? ஒரு விடுதலை கூட்டமா இருந்தாலும் நம்ம தான் கூட்டம்னால என்னன்றே நம்ம போயிருப்போம். அல்லேலூயா. ஏன்னா உண்மையா நமக்கு அந்த வாஞ்சை இருக்கு, ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் மேல அன்பு அதிகம். இன்னொன்னு ஆண்டவர் நம்மளை பெண்களை ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. அப்போ பெண்கள் மத்தியில ஒரு எழுப்புதல் உண்டு. எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. எழுப்புதல நமக்கு ஒரு போஸ்டிங் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை எழுப்புதலை பயன்படுத்தும்? அல்லேலூயா. யாருக்கு இருக்கோ இல்லையோ, ஆண்டவரே என்ன விட்டுறாதீங்க, ஏன்னா ஜாமக்காரங்க முட்டியை உடைக்கிறாங்க, தயவு செய்து என்னது நினைத்தருளுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப பெண்கள் முதல்ல என்ன வேணும்னா நமக்குள்ள ஒரு ரிவைவல். அல்லேலூயா. என்ன வேணும்? அப்ப இந்த காரியங்கள் பலவீனம் வேதம் சொல்லுகிறது. பேதுரு எழுதுகிறார், பெண்கள் எப்படி இருக்காங்களா? எனக்கு பதில் சொல்லணும். எனக்கு வேற இறங்கி நடந்துதான் பழக்கம், எங்கேயோ நிக்கிற மாதிரி. பெண்கள் எப்படி இருக்காங்களா? பலவீனமான பாண்டம். இந்த பக்கம் தெரியாதோ? ஆமா, பெண்கள் என்னது? பலவீனமான பாண்டம். பெண்கள் எப்படி இருக்காங்களா? பலவீனம். இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு, she is a weaker vessel. அவங்க ஒரு பாத்திரம், அந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னா வீக்கா இருக்கு. ஆமே. என்ன சின்ன சின்ன காரியமானா நம்ம என்ன ஆயிடுவோம்? ஒடிஞ்சிருவோம். நம்ம ஒடிக்கிறது இல்லாம பக்கத்தாலையும் சேர்த்து அவ்வளவு பலவீனம். யாரு? பெண்கள். ஆமே. அல்லேலூயா. வேதம் போய் சொல்லல, நம்ம யாரு? பலவீனம் பட்டவங்க தான். ஆனா ஆரம்பத்துல we are not weak. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கும் போது ஏவாள் வீக்கா? சொல்லுங்க சத்தமா. ஆமாவா இல்லையா? இல்ல. எப்படி சொல்றீங்க? ஆமா. அல்லேலூயா. பரவாயில்ல, சத்தியம் பரவி இருக்கிறீங்க. ஆண்டவர் ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கினார், ஏவாள் எப்படி உருவாக்கினார்? விலா எலும்பிலிருந்து. அப்ப we are strong. நம்ம என்னது? போன். ஆமே. ஆரம்பத்துல பலவீனம் இல்ல. இப்ப இந்த பலவீனம் எப்படி வந்துச்சு? அந்த கனியை ஒரு கனியை சாப்பிட்டதுனால நம்ம ஆட்களுக்கு வாயை தான் கட்ட முடியாது. புத்தியுள்ள ஸ்திரீ முதல்ல நீ வாயை கட்டு. அல்லேலூயா. முதல்ல நீ வாயை கட்டு. ஆமா, பேச்ச கட்டணும், வாயை கட்டணும். அன்னைக்கு கூட வாயை கட்டி இருந்தா இன்னைக்கு நான் தப்பிச்சிருப்பேன். அல்லேலூயா. அவ்வளவு சிக்கிட்டோம், எங்கேயும் போக முடியாது. ஏமே. அதனால என்ன சொல்லிட்டு இருந்தேன், இப்ப எழுப்புதல் வரணும். இப்போ பெண்கள் ஏன் பலவீன பாண்டோம்னா நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன குறைகள். அல்லேலூயா. எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். ஆமே. இப்படி எல்லாம் என்ன இருந்தது? பலவீனம் எல்லாருக்குள்ளேயுமே தான் இருந்துச்சு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு இருக்கு, ஏகப்பட்ட பலவீனம் இருந்துச்சு. ஆமே. அல்லேலூயா. பலவீனம் இல்லாத பெண்கள் இருக்கவே, அது நமக்குள்ள ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு சாபக்கேடு. அல்லேலூயா. அப்ப இந்த பலவீனத்தை போக்கதான் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. பெண்கள் பலவீனப்பானன்னு எழுதின பேதுரு யாரு? அவர் யாரு? அவரும் பலவீனம் தான். மாம்சமான யாவரும் பலவீனமான பாண்டம் தான். அல்லேலூயா. பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு? நான் பலவீனன். அல்லேலூயா. எனக்கு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்குள்ள பலவீனம் இருக்கிறது, ஆனா நான் இருக்கிறேன்னா தேவ பலன். அல்லேலூயா. அப்ப நம்ம இப்ப பெண்களை பத்தி நம்ம பேசுறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? பலவீனமான பாண்டம். அல்லேலூயா. அப்போ அந்த பாண்டம் ஏன் பலவீனமா இருக்குன்னா உள்ள சரக்கு இல்ல. அல்லேலூயா. என்ன இல்ல? உள்ள பாண்டம் இல்ல. பாண்டம் பாத்திரம் வேற வேற தானே. கரெக்டா இருக்கா தமிழ்? பலவீனம் பாண்டம். வெளியே இருக்கிற அவுட்லுக் தான் அது பாண்டம். உள்ள இருக்கிறது என்ன சொல்வீங்க? கரெக்டா? பானமா? அல்லேலூயா. ஆமென். அதை வந்து பண்டம், அது மாதிரி உள்ள ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்றதுன்னு வைக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த பாத்திரம் எப்ப
எப்பவுமே ஒரு காரியத்தை ரிசீவ் பண்ணும். ஆமே, ஒரு காரியத்தை அக்செப்ட் பண்ணும். அதேதான் பெண்கள் ஒரு காரியத்தை சீக்கிரமா என்ன செய்வாங்க, அக்செப்ட் பண்ணிடுவாங்க. எதை சொன்னாலும் ஏத்துக்குவாங்க. அல்லேலூயா. ஏதாவது உடனே நமக்கு எங்க ஒரு இருதயத்துல அது பாதிக்கும். ஏன்னா பெண்களுடைய நேச்சர் அந்த மாதிரி. அல்லேலூயா. ஆனா ஆரம்பம் இல்லை. அந்த எடையில நான் சொன்ன மாதிரி அந்த பாவம் நம்மளை என்ன ஆக்கிருச்சு, அந்த ஆவி, அந்த பாத்திரத்தில் இருந்த ஆவி. அல்லேலூயா. ஆண்டு என்ன சொன்னார், இந்த கனியை புசிக்கிற நாள்ல செத்தாங்களா? ஆவி வெளியே போயிடுச்சு. அல்லேலூயா. இப்ப ஆவி வெளியே போனோடனே உள்ள பலன் இல்லை. அல்லேலூயா. they are so weak. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாய் நிற்க முடியல, அவருடைய சமூகத்துல நிற்க முடியல. ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அந்த பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. சோ பரிசுத்த ஆவி வந்தா எல்லா குவாலிட்டிஸும் வந்துடும். நம்ம சும்மா எனக்கு இதை கொடுங்க, அன்பா இருக்கணும் ஆண்டவரே, நான் குணசாலியா இருக்கணும் ஆண்டவரே, பொறுமையா வராது. பொறுமை இதெல்லாம் வருமா? வராது. நிறைவானவர் வரும்பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில குறைவுகள் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. நான் மாறணும்னு ஜெபிக்கிறதை விட என்ன நிரப்புங்கன்னு ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம மாறணும்னு ஜெபிச்சா மாறுவோமா? நம்ம வாய்ப்பேனா இது என்ன சரீரம்? பாவ சரீரம். ஒண்ணு போனா ஒண்ணு வந்துட்டே தான் இருக்கும். ஆமா தானே? அல்லேலூயா. ஆனா ஆவியானவர் உள்ள இருந்தா எதை எடுக்கணுமோ அதை எடுப்பா, எதை தள்ளணுமோ அதை தள்ளுவா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் மரியாதை பார்த்து சொன்னார், மாத்தாளை பார்த்து சொன்னார், தேவையானது ஒன்றே, நீ ஏன் அநேக காரியங்களை கவலைப்படுற? ஆமே. நீ நம்ம வாழ்க்கை, நம்ம கிட்ட குறைகள் இருக்கலாம், நம்ம கிட்ட பாவங்கள் இருக்கலாம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லாம இருக்கலாம், சபைக்குள்ள வரவே தகுதி இல்லாம இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் நிரப்ப வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவ வாழ்க்கையில் இருந்த சமாரியா ஸ்திரீக்கு தான் ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுத்தார். அல்லேலூயா. பரிசுத்தம் இருந்தவங்களுக்கா கொடுத்தார்? இல்ல. எத்தனையோ பெண்கள் உத்தமிங்க இருக்கிறாங்க. ஆமா தானே? சமாரியால எத்தனை உத்தம பெண்கள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு புருஷன் கூட கட்டிட்டு வாழ்றவங்க இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு எத்தனை 5 புருஷன். நம்மளா தான் போடி விரட்டி அடிச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் அவளுக்கு தான் ஜீவத்தண்ணி இருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குறையே சொல்றதுனால நம்ம நினைக்கிறோம் நம்ம தகுதியற்றவர்கள் அப்படின்னு. இல்ல இல்ல, நம்ம தகுதி உள்ளவர்கள். அல்லேலூயா. உள்ளவர்களை அவமாக்கும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே நான் பாவிதான் ஆண்டவரே. எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீங்க? நான் பாத்திரமா அல்ல, என்னுடைய பாத்திரம் பலவீனம் தான். சின்னதா எது சொன்னாலும் நானு சோர்ந்து போயிற ஆள் தான். நீங்க என்ன செய்யணும்? என்ன நிரப்பணும். அல்லேலூயா. அப்ப பெண்களுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 9வது வசனம். Thank you Lord. Hallelujah. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அருமையானவள். அல்லேலூயா. இங்க என் புறாவோ என் உத்தமியோ யாரு? ஒருத்தியே. அல்லேலூயா. இது யாரு சொல்றது? சாலமோன். யாரை பத்தி சொல்றாரு? இந்த பக்கம் பதிலே வர மாட்டீங்க. இந்த பக்கம் லேசி ஸ்டூடெண்ட்ஸா? அல்லேலூயா. பிரில்லியன்ட் எல்லாம் இந்த பக்கம் A கிளாஸ், இந்த பக்கம் ஃபுல்லா B செக்ஷன். அல்லேலூயா. யார் சொல்றா? சாலமோன் சொல்றா. யாரை பார்த்து? இப்போ சாலமோனுக்கு எவ்வளவு மனைவி? கணக்கு கரெக்டா சொல்லணும். எத்தனை மனைவி? புரியல. புதுசா சொல்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல. மனைவி 300. சரி, நீங்க அதை போய் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அடுத்த வாட்டி நான் வரும்போது சொல்லணும். சாலமோனுக்கு எத்தனை மனைவி, எத்தனை மறுமணி ஆட்சி? ஆமே. ஆக மொத்தம் 1000. சரியா? சொல்லிட்டு போயிடணுமா? சரி. மொத்தம் எவ்வளோ? 1000 இருக்கு. ஆமா. இப்போ 1000த்தை பார்த்து அவர் சொன்னாரா? யாரை பார்த்து சொல்றாரு? ஒருத்தியே. அல்லேலூயா. என் புறாவோ
என் உத்தமியோ நீ ஒருத்தி. அந்த ஒருத்தி யாரு? சூலமித்தி. ஹல்லேலூயா. நமக்கு 2 3 இருந்தாலே காம்படிஷன்ல ஒருத்தியா வர்றது கஷ்டம். ஆமா தானே? பக்கத்துல ஒரு பொண்ணை பார்த்தாலும் நமக்கு போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு நம்ம வாழ்க்கை, முடிவே கட்டிடுறோம். ஆனா இவளுக்கு 1000 பேர் காம்படிஷன். யாருக்கு? சூலமித்தி. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, வேதம் சொல்லுகிறது, சாலமோன் சொல்லுகிறான், நீ என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். ஹல்லேலூயா. 999 செய்யாததை சூலமித்தி செஞ்சிருக்கிறான். ஹல்லேலூயா. அதான் சாலமோன் சொல்றார், நீ ஒருத்தியே. ஹல்லேலூயா. அவதான் யாரு? சூலமித்தி. ஆமென். வேதம் சொல்லுகிறது, சகல 1000 நான் உன்னை கண்டுபிடித்தேன். ஹல்லேலூயா. நீ ஒருத்தியே. ஹல்லேலூயா. அப்ப இங்க வந்திருக்கிற எத்தனையோ பேரு 1000 பேர்ல இருந்து ஒருவரால, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தேவனால ஈர்க்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு நம்ம குவாலிட்டிஸ் தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். ஏதோ ஒரு காரியம், சூலமித்திக்குள்ள இருந்த ஏதோ ஒரு காரியம் சாலமோனை தன் வசமா இழுத்து. ஆமென். இதெல்லாம் எப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கும்? நம்மால எப்ப நம்மளை பார்த்து சொல்லுன்னு நினைக்கீங்களோ, கட்ட செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. இப்போ 1000 மனைவியில் இவ என்ன இருக்கா? நம்பர் 1. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அப்படிதான் என்ன செய்யறார்? நம்பர் 1. அப்ப இவ நம்பர் 1 இவ இருக்கிறது காரணம் என்ன சொல்லுங்க? அதான் இன்னைக்கு மெசேஜ். இன்னைக்கு மெசேஜுடைய தலைப்பு ஒருத்தி. என்னது? ஒருத்தி. டைட்டில் போட்டுக்கணும், ஒரு தீ. இப்ப அவளுக்குள்ள ஏன் அவ ஒருத்தி? ஏன் அவளை மட்டும் சாலமோன் சொல்றாரு? தூக்கம் வந்துட்டா? இல்ல உனக்கு தேவைப்படும், நோட் பண்ணு. ஏன் ஒருத்தி? தெரியல. ஹல்லேலூயா. இவ்வளோ பேர் இருந்து ஏன் அவ ஒருத்தினா, அவளுக்குள்ள என்ன இருக்கு? தீ இருக்கு. ஹல்லேலூயா. சூலமித்திக்குள்ள என்ன இருக்கு? தீ. அந்த ஃபயர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல சத்தியம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஃபயர் ஏதோ ஒரு இம்ப்ரெசிவ் அவளுக்குள்ள இருந்ததுனால தான் அவளுடைய லைஃப் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. ஹல்லேலூயா. எல்லாம் 1000 பேருக்குள்ள அவ சண்டை போட்டு தான் இருந்திருக்கணும். ஹல்லேலூயா. அவ சண்டை போடல, சொல்ற என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை, அவ சொல்ற என்னுடைய மஞ்சம் அது இன்பமானது. நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அப்பப்போ முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா அவளுக்குள்ள இருந்தது அந்த தீ. ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்னா அந்த தீ இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப 1000 மாணவர்களுக்குள்ள ஒருத்தி சூலமித்தி. இதுதான் ஆண்டவர் புதிய ஏற்பாடுல பெண்களை தேடுகிறார். அதுல ஒருத்தி தான் யாரு? ஆமா. ஏற்பல தெரியாதா? சோ அந்த ஒருத்தி தான் யாரு? மரியாள். ஹல்லேலூயா. சாலமோன் இவ்வளோ பேர்ல ஒருத்தியை தேர்ந்தெடுத்தது போல ஆண்டவரும் இவ்வளோ உலகத்துல ஒருத்தியை தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. அவதான் யாரு? மரியாள். ஆமென். இப்ப மரியாளுடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? மரியாள் பரிசுத்தவானா? பரிசுத்தவானா? பாக்கியவதியா? இல்ல, அவ கூட வீக்கர் வெசல் தான். அவ கூட தேவனை ஆரம்பத்துல விசுவாசிக்கல. கர்த்தர் சொன்ன வார்த்தை கேட்டு கலங்குகிறா, பயம் வருது. ஆமென். புருஷன் அறியனே கேள்வி, இது எப்படி ஆகும்? டவுட்ஃபுல் வாழ்க்கை, ஃபியர்ஃபுல் வாழ்க்கை. அவ பர்ஃபெக்ட் கிடையாது. அதனாலதான் தேவதூதன் பார்த்து அவளை சொன்னார், கிருபை பெற்றவள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவளுக்குள்ள என்ன இருந்தது? கிருபை. அவள் கிருபை பெற்றவள். அவளும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம நினைக்கிற நம்ம மரியாதை போல இல்லையே. நீ மரியாதை நல்லாதான் இருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. மரியாதை நம்ம நல்லாதான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா மரியாதை என்ன செய்தாங்க? பரிசுத்த ஆவியை ரிசீவ் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் அவங்க பரிசுத்த ஆவியை ரிசீவ் பண்ணலன்னா என்ன நடந்திருக்கும்? வேற ஒருத்தி பார்த்து போயிருப்பாரா? அந்த பரிசுத்த ஆவியினால என்ன செய்யறாங்க? அவங்க நிரப்பப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டதுனாலதான் தேவன் அவர்களை பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. அவர்கள் குறைவை அல்ல, அவர்கள் நிறைவை யோசேப்பு பார்த்தாங்க. ஹல்லேலூயா. வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணுவாங்களா?
என்ன சொல்லு பண்ணுவாங்களா? பரவாயில்ல, சொத்து இருக்குல்ல, கட்டுல, பரவாயில்ல வச்சுக்கோ. அல்லேலூயா. வாய்ப்பு ரொம்ப குறைவு. அல்லேலூயா. ஆனா யோசிப்பிடத்துல தேவன் தரிசனம் ஆனோடனே மரியாளுடைய வாழ்க்கையில பாருங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. அல்லேலூயா. ஒரு பக்கம் அவருடைய ஊழியம் கர்த்தருக்காய் தன்னை அர்ப்பணித்து ஒரு பக்கம் அவருடைய ஓடிக்கொண்டே இருக்கிறா, ஒரு பக்கம் அவருடைய லைஃப்ல இது நிமித்தம் எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம் என்னன்னா அவருக்குள்ள இருந்தது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள காணப்படுகிற எந்த குறைவும் வராது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னைக்கு மரியாள் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டாங்களோ அன்னைக்கு அவங்களுக்குள்ள இருந்த பலவீனம் போயிடுச்சு, அன்னைக்கு அவங்களுக்குள்ள இருந்த பயம் போயிடுச்சு, அன்னைக்கு அவங்களுக்குள்ள இருந்த டவுட் எல்லாவற்றையும் போய் அவங்க என்ன சொல்றாங்க? நான் பாக்கியவதி. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் யாரு? நான் பாக்கியவதி. இது நிமித்தம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ யாரு தேவ ஆவினால நிரப்பப்படுறாங்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப நான் முதல்ல சொன்னேன், பலவீனமான பாண்டம். முதல்ல பெண்கள் பலவீன பாண்டமா இல்ல, முதல்ல பெண்கள் எப்படி இருக்கணும்னா பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில நம்ம நிரப்பப்படும் பொழுது கர்த்தர் சகலவற்றை கொடுத்து நமக்கு நடத்துவார். அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த ஆவிக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. வாசிப்போமா? அதை வாசிக்கலாமா? கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். சத்தமா. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. எதை மண்பாண்டத்துல பெற்றிருக்கிறோமா? மகத்துவமான வல்லமை. இது தேவனிடத்திலிருந்து வருகிற வல்லமை. என்ன வல்லமை அது? என்ன வல்லமை? பரிசுத்த ஆவியின் வல்லமை. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்க பெற்றிருக்கிறோம்? நம்முடைய சரீரமாகிய மண்பாண்டம். அல்லேலூயா. அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம சொல்லணும், we are not a weaker vessel. அல்லேலூயா. நம்ம பலவீனமான பாண்டம் அல்ல, பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட பாண்டம். அல்லேலூயா. இன்னைக்கு வந்த யாரும் பெருமையா போக கூடாது. ஆமென். இன்னைக்கு வந்த யாரும் பலவீனமா போகக்கூடாது. நான் நிச்சயமா இன்னைக்கு சொல்லுவேன், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அல்லேலூயா. எத்தனை 1000 பேர் வந்தாலும் சரி, 50,000 பேர் கூடினாலும் சரி, ஆண்டவர் தேடுகிறது ஒருத்தியை தான். அல்லேலூயா. நம்ம பகுதியில ஒருத்தி, நம்ம வீட்டுல ஒருத்தி, நம்ம சமுதாயத்துல ஒருத்தி, நம்ம குடும்பத்துல ஒருத்தி, அது நான் தான். அல்லேலூயா. அந்த ஒருத்தி பக்கத்துல இருக்கிறவில்ல, நான். அல்லேலூயா. ஒருத்தியில என்ன இருக்கு? நான் தான் அந்த ஒருத்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சோ அவதான் யாரு? மரியாள். ஆமென். தன்னுடைய பாத்திர மண் பாண்டத்துல மகத்துவமான வல்லமையை அவ பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. அதை பெற்றுக்கொண்டதால இந்த உலகத்துக்கே பெரிய ரட்சிப்பு. அல்லேலூயா. இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும்னா காரணம் பரிசுத்த ஆவியால நிரப்பப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை வீட்டுல கணவனா ரட்சிக்கப்படாம இருக்கலாம், மாமியார் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், இல்ல நம்ம விரும்புகிறவர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். நீ பரிசுத்த ஆவியில நிரப்பப்படு, கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு பரிசுத்த ஆவியில யாரு நிரப்பப்பட்டா? மரியாள் நிரப்பப்பட்டாங்க. உலகத்துக்கே ரட்சிப்பு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம நேசிக்கிற ஒரு சில ஆத்துமாக்களுக்கு தர மாட்டாரா? தருவார். அல்லேலூயா. அதான் தேவையானது ஒன்றே. ஆமென். பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப முதல்ல நம்முடைய பாத்திரம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பெண்களுக்கு எப்பவுமே ஒரு குறை, புருஷங்கிற ஒரு பலவீனம். என்னது சொல்ல மாட்டீங்களோ? உங்களுக்கு அதை பத்தி அது கிடக்குது. நம்ம வேலையை பார்ப்போம் பலப்பட்டுச்சிங்களோ? ஆமே. பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா எங்க ஊர்ல அப்படி இல்லை. ஆமே. ஹஸ்பண்ட்னாலே உட்காந்து ரொம்ப பலவீனம், அழுதுருவாங்க. ஆமே. உங்க ஊர்ல எல்லாம் கொஞ்சம் தைரியமா தான் இருக்கீங்க, எதையும் தாங்க இருதயமான பெண்களா தான் இருக்கு. பரவாயில்ல. அல்லேலூயா. ஏவே. அதனால பெண்களுக்கு பலவீனமே என்ன நான் சொல்வேன், புருஷன் கணவன் தான். ஆமே. இதை வாங்கி தரல, அதை வாங்கி தரல, ஆமே, இதை செய்யல, அதை செய்யல. ஆமே. எத்தனையோ பேருக்கு கணவன் கூடயே இல்லை, நம்மால் அதை பார்க்காது. அல்லேலூயா. ஏமே. சோ இதெல்லாம் என்னது? சின்ன சின்ன குறைகள். ஆமே. ஆவியானவர் உள்ள வரும் பொழுது
தேவையானது ஒன்றே. ஆமென். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இது நிமித்தம் நம்ம பலவீனமான பாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உடனே தேவ சித்த செய்யணும், இல்ல குடும்பத்தை நடத்தணும்னா அங்க ஆண்டவர் மரியாளுக்கு ஆலோசனை சொல்லல, தேவ ஆவியை கொடுக்கிறார். அல்லேலூயா. சோ யாரெல்லாம் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்களோ அவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா. நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கும் பொழுது நம்ம குடும்பத்தை நடத்த நமக்கு தேவை தேவ ஆவியானவர். அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. சோ அசால்ட்டா நினைக்க வேணாம், நீங்க டெய்லி ஜெபம் ஆண்டவர் காலையில் எழும்பும் போது இன்னைக்கு அந்த ஆவியில நிரப்பப்படணும் ஆண்டவரே, இன்னைக்கு நான் எப்படி நடக்கணும், இன்னைக்கு நான் எப்படி பேசணும் ஆண்டவரே, நம்மால ஒன்று கூடாது. அல்லேலூயா. தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. மரியாதை ஆண்டவர் சொல்றார், தேவதூதன் சொல்ற, மரியாதை நீ சொல்றது கரெக்ட் தான், லாஜிக் தான், புருஷன் இல்லாம குழந்தை வராது, ஆனா தேவன் நினைச்சா வரும். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் இதா இருந்தாலும் எப்படி, இந்த குடும்பம் எப்படி, இல்ல இல்ல, தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா. மனுஷரால கூடாதது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், தேவ ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கணும். இது நிமித்தம் நான் பலவீனமான பாண்டம் அல்ல, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப இரண்டாவது, முதல்ல என்ன பாத்திரம், நம்ம பலவீன பாண்டம்னு வேதம் சொல்லுது. அக்கா சொன்ன மாதிரி உலகத்தார் நம்மள சொன்னாலும் வேதம் நம்மை மகிமைப்படுத்துது. அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பாத்திரமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. எலிசபெத் என்ன செய்தாங்களாம், பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்தாங்களாம். அது பெந்தேகோஸ்தே அனுபவம் கிடையாது. அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்கு அப்புறம் தான் ஹோலி ஸ்பிரிட் நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே பெண்கள் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அரை வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்குள்ளேயே எலிசபெத் வயிற்றுக்குள்ள ஆவியானவர் உள்ளாகுறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல, நம்மளை குறித்து நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா அதான் அந்த ரிவைவல்ல பெண்கள் எழும்பணும். அல்லேலூயா. we are not weak, we are so strong. அல்லேலூயா. ஏவாள் இழந்து போன அந்த பலனை கர்த்தர் திரும்பவுமாய் நமக்கு புதுப்பித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றாங்க? அல்லேலூயா. ஆண்களை விட பெண்கள் தான் பலம் உள்ளவர்கள். பாஸ்டர் அடிச்சாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஆண்களை விட பெண்கள் தான் என்னது, பலம் உள்ளவர்கள். அல்லேலூயா. இப்ப நமக்கு நடக்குதுல அந்த நார்மல் டெலிவரி சிஸ்டம், பிரெக்னன்சி டைம்ல நமக்கு அந்த நார்மல் டெலிவரி நடக்குது இல்ல, சோ இதே சிஸ்டமை கொண்டு போய் அப்படியே ஆண்கள் வயிற்றுல கர்ப்பப்பை இப்படியே ஒரு குழந்தை உருவாகும். இப்போ அந்த பிரெக்னன்சி அந்த டெலிவரி டைம் வருது. இப்போ டெலிவரி ஆகுதுன்னு வைங்களேன், நமக்கு நடக்கிற ஒரு டெலிவரியில ஆண்களுக்கு அது மாதிரி நடந்தா 100 வாட்டி அவங்க செத்து போயிடுவாங்க. அம்மா உங்ககிட்ட போய் சொன்னாங்க, நல்ல கரங்களை கட்டணும். கர்த்தர் நமக்கு அவ்வளவு பலனை கொடுத்திருக்கிறா. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அங்கிள் சொல்லுவேன், என்னது உங்க வீட்டுக்காரர் கேட்டுக்கணுமா? அல்லேலூயா. ஆமென். செத்துருப்பாங்க ஒண்ணு. அல்லேலூயா. ஏன்னா they are very weak. அவங்களுக்கு ஏன் கோபம் வருது சொல்லுங்க? பலவீனம். ஏன் பட்டாப்பட்டு அப்படியே கோபம் வருதுன்னா பலவீனம். நமக்கு அடிச்சாலும் அங்கேயே உட்காந்துருப்போம். நீ என்ன அடிச்சாலும் நான் நகர மாட்டேன், பார்த்துக்கலாம், நீயா நானா. So we are strong. அல்லேலூயா. ஏன் அதனாலதான் இன்னைக்கு எத்தனையோ ஆண்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கோம். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கல, பலவீனமா பார்க்கல, பலம் உள்ளவைகளாய் பார்க்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ நான் சொன்னது போல என்னது, ஆண்கள் அந்த 100 வாட்டி என்ன செய்வாங்க, செத்து போயிடுவாங்க. ஆமென். சோ வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, பிரசவ காலத்திலே உன் வேதனையை ஆண்டவர் கொடுக்குற வேதனையை நம்ம தாண்டிடுறோம். அல்லேலூயா. ஆமென். சோ அதனால we are so strong. ஆமென். சோ பலவீனம் யாராவது சொன்னாங்கன்னா கேட்கக்கூடாது. ஆமென். நான் பலவீனமான, நான் என்னது, பலம் உள்ளது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றவர்கள். அல்லேலூயா. எனக்கு இருக்கிற பலன் அது என்னுடைய பலன் அல்ல, அது மாம்ச பலன் அல்ல, அது தேவ பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலருக்கு கொடுக்க முன்னாடியே கர்த்தர் நம்மை அவர் நிரப்பினார். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல பெண்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு.
அந்த மகத்துவமான வல்லமை, ஹல்லேலூயா, தேவனிடத்திலிருந்து விளங்குகிற அந்த மகத்துவமான வல்லமை பெண்களுக்கு தேவை, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் முதல்ல மரியாளுக்கு கற்றுக் கொடுத்தார், ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துவுக்கே, ஹல்லேலூயா. ஆமா தானே பாஸ்டர்? கரெக்டு தானே? ஆமே. அப்போ எவ்வளவாய் பெண்கள் அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு தேவை. நீங்கள் என்ன மாத்தீங்கன்னு ஜெபிக்காதீங்க, என்ன நிரப்புங்கன்னு ஜெபிங்க, ஹல்லேலூயா. ஜெபத்தை மாத்தணும், ஆமே. சோ முதல்ல நம்ம என்ன பாத்திரம்? பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட பாத்திரம், ஹல்லேலூயா. இரண்டாவது கொலோசியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2:3. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்குது. அவருக்குள் ஞானம், அறிவு ஆகிய பொக்கிஷங்கள் எங்க வைத்திருக்கிறாரா? மனுஷருடைய சரீரமாகிய மண் பாண்டத்துக்குள்ள, ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது அவரும் பலவீனமான பாண்டம் தானே, அதுவும் அவர் கடிச்சா வலிச்சது தானே, வியாகுலப்படுகிறார், ஹல்லேலூயா. கண்ணீர் விட்டு அழுகிறார், ஹல்லேலூயா. அப்போ ஆனா அவருக்குள்ள என்ன இருந்ததா? ஞானம், அறிவு, ஹல்லேலூயா. அப்ப ரெண்டாவது நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஞானம், அறிவு, ஹல்லேலூயா. நான் புத்தி இல்லாதவல்ல, நான் யாரு? புத்தி உள்ள பாத்திரம், ஹல்லேலூயா. ஞானத்தினால நிறைந்த பாத்திரம், ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவாங்க புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாதவளோ தன் கையினால. வேற ஒருத்தி வந்து இடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஹல்லேலூயா. அவளே அவ வாழ்க்கைய இடிச்சிருவான், ஹல்லேலூயா. அவ யாரு? புத்தி இல்லாத பெண், ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில புத்தி இருக்கிற பெண்களாய் நம்ம மாறும், ஹல்லேலூயா. நம்ம நீதிமொழிகளை வாசிச்சோம்னா ஃபுல்லாமே என்னது? ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், ஹல்லேலூயா. குடும்பம் எப்படி கட்டப்படும்னா ஞானத்தினாலதான் கட்டப்படும், ஹல்லேலூயா. குடும்பம் ஞானத்தினால கட்டப்படும், விவேகத்தினால நிலைநிறுத்தப்படும், ஹல்லேலூயா. அப்ப குடும்பத்தை கட்டுறதுனா கையில எடுத்து செங்கல் மண்ணல் வச்சு கட்டுறதா? இல்லை, ஞானத்தினால கட்டுகிறது, புத்தியினால கட்டுகிறது, அறிவினால கட்டுகிறது. இதுக்கு பிரயோஜனமாகிறது தான் என்னது? வார்த்தை, ஹல்லேலூயா. என்னது? வார்த்தை. ஆமா, குடும்பத்தை கட்ட மெயின் என்ன தேவை? ஞானம். ஞானம் விளங்க என்ன செய்யணுமா? பேசணும், ஹல்லேலூயா. அப்போ பெண்களுக்கு பேச்சு திறமை கண்டிப்பா தேவை. என்னது? தேவை. ஆனா நம்ம திறமை இருக்கும், எங்க எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது, ஹல்லேலூயா. உதாரணம் யாருன்னா எஸ்தர் ராஜாத்தி, ஆமே. இப்ப அவர் யாரு? பெரிய அகஸ்வர் ராஜா. அவர் ரட்சிக்கப்பட்டவரா? இல்லை. ஆனா இவ யாரு? ரட்சிக்கப்பட்டவர். ஆனா கணவனா ரட்சிக்க. அப்போ ரட்சிக்கப்படாத புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்? அவ என்ன செய்தா? விருது பண்ணாதா? என்ன செய்தா எஸ்தர் ராஜா? முதல்ல அவ ஜெபிக்கிறா, ஹல்லேலூயா. மொர்தெகாய் சொல்றா, நீ போய் அவர்கிட்ட பேசு. இவ போய் பேசினாரா? இல்ல, ஜெபம் பண்றா, ஹல்லேலூயா. மொர்தெகாயை ஜெபம் பண்ணியிருந்தா கர்த்தர் அதை மாற்றி இருப்பார், ஆமா தானே? அவர் எஸ்தர் மட்டும் ஸ்பெஷலா? இல்ல, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவுடைய ஜெபத்தையும் கேட்கிறவர். மொர்தெகாய் ஜெபிக்கல, ஆனா அதே நியூஸ் எஸ்தர் சொன்ன. எஸ்தர் முதல்ல அவ ஜெபிக்கிறா, உபவாசித்து என்ன செய்கிறா? ஜெபிக்கிறா. தனக்காய் ஜெபிக்கல, தேசத்துக்கு ஜெபிக்கிறா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தனக்காய் ஜெபிக்கல, தன்னுடைய குடும்பம், சின்ன கோத்திரம், யூத கோத்திரம், ஸ்மால், வெரி ஸ்மால் ஃபேமிலி அவங்களுக்கு, ஹல்லேலூயா. என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, என் குடும்பம் என்ன செய்யணும்? என் குலம் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும், ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஜெபிக்கிறா. வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் இடத்துல எஸ்தர் ராஜாத்திக்கு தயவு கிடைத்தது, ஹல்லேலூயா. இந்த தயவு சும்மா வரலங்க. நம்ம நினைப்போம் ஹஸ்பண்ட் சொன்னா கேட்கவே மாட்டேன்றாரு, செய்யன்னு சொல்ல செய்யவே மாட்டேன்றாரு, அவர் கண்ணுல தயவே கிடைக்கல. சும்மா வராது, ஹல்லேலூயா. ஏன்னா ஆணுடைய இருதயம் கடினம். நம்ம ஒரு நாய் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி யோசிப்போம்? அதுவும் அங்க பேசிட்டே இருக்காங்க, டவுட்டா? இல்லை, ஹல்லேலூயா. நம்ம ரோட்ல ஒரு நாய் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுடைய சுபாவம் என்ன செய்வோம்? அச்சோ எப்ப ஆச்சுன்னு தெரியல, எந்த நாய் அடிச்சதுன்னு தெரியல, சொல்லுவோமா இல்லையா? யார் வீட்டு நாயோ தெரியல, பாவம், அது பொட்ட நாயா இருக்கு. நம்ம நினைப்போம் தானே, இதே நாய் ரோட்ல அடிபட்டு ஆண்கள் போகட்டும், அந்த நாயே பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம ஆட்கள் அப்படி, ஏன்னா அவங்களுடைய இறுதி
10ஓட 11. அங்க இருதயம் கொஞ்சம் கடினமா இருக்கும். நம்ம அழுகைக்கெல்லாம் சீக்கிரமா எல்லாரும் ஆண்களும் இறங்கிட மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்துல ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. தேவனிடத்துல ஆண்டவரே என் கணவனுடைய கண்களில கிருபை கிடைக்கணும். ஹல்லேலூயா. அவ்வளோ அன்னைக்கு மட்டும் அவன் கண்ணுல கிருபை கிடைக்கலன்னா எஸ்தர் வாழ்க்கையா அவுட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்திய பார்த்து அகஸ்து ராஜா சொல்றார், ராஜாத்திய உனக்கு என்ன வேண்டும் கேள். ஒரு ராஜா, ஹல்லேலூயா, உனக்கு என்ன வேண்டும் கேள், நீ என்ன கேட்டாலும் செய்வ, ராஜ்யத்துல பாதினாலும் நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவளுக்கு தான் ராஜ்யத்துல பாதி. ஹல்லேலூயா. அவ ராஜ்யத்துல பாதியா கேட்டா இல்ல, அவ சின்ன ஆண்டவரே உயிர் தப்பி நாங்க பிழைச்சா பிழைப்புக்கு வழி தேடிதான் போறா. ஹல்லேலூயா. அவர் நினைக்கிறதுக்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவளை அந்த ஒரு குலத்துக்கு மாத்திரமல்ல 120 நாடுகளுக்கு அவளை கர்த்தர் ராணியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவளுக்குள்ள என்ன இருந்ததுன்னா அந்த தீ, என்னது? அறிவுங்கிற தீ. ஞானம்ங்கிறது தீ. நம்ம தீனா வெறும் அக்னி பரிசுத்தாவில நினைக்கிறோம். இல்ல, ஞானம் கூட ஒரு தீ தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அவன் ஞானம் விளங்க போய் பேசுகிறான், அவன் அணுகுறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வார்த்தை எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. சிக்கப்படாத புருஷன்ட்டு நம்ம எப்படி பேசுறோம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறதை விட அவரை திட்டுறது குறை சொல்றதா அதிகமா இருக்கு. நான் பார்க்கிறேன் நிறையா ஜெபிக்க வர பெண்களே அப்படி செய்யறாங்க. ஹல்லேலூயா. நம்ம இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா அவர் ரட்சிக்கப்பட மாட்டார். நம்ம தான் கடைசி வரைக்கும் அழுகணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் அவ ஜெபிக்கலன்னா என்ன நடந்திருக்கும்? வாழ்நாள் முழுவதும் அவங்க வாழ்க்கை கஷ்டம். அவ வாழ்க்கை இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ராஜாவுடைய இருதயத்தில் அவ இடம் பிடிக்கிறார். ஹல்லேலூயா. பட்டத்து ராணியாய் கர்த்தர் அவரை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒரு அகஸ்வேரு ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்ற முடியும்னா நம்ம வீட்டாளர் இருதயத்தை மாற்ற முடியாதா? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஆமென். அதுக்கு நமக்குள்ள தேவை ஞானம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாத்திரம் வெறுமையான பாத்திரம் அல்ல, பலவீனமான பாத்திரம் அல்ல, ஞானத்தினால நிரப்பப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பாத்திரம் எப்படி இருக்கணுமா? நானே அட சொல்றேன், எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, அறிவை சம்பாதி. சாலமோன் தேவனிட போய் என்ன கேட்கிறார்? பொன்னோ பொருளை கேட்கல, என்ன கேட்கிறார்? ஞானத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானம் விளங்க அவர் பேசுகிறார். அவள் தான் யாரு? குணசாலியான ஸ்திரீ. ஹல்லேலூயா. அவருடைய கேரக்டர் எப்படி தெரியும் தெரியுங்களா? அவருடைய பேச்சுல. ஆமென். அவ பேசுறத வச்சு இவ எப்படி நம்ம கணக்கு போடலாம்? ஆமா தானே? நீங்களாம் போட மாட்டீங்களோ? இப்ப என்ன பத்தியே கணக்கு போட்டுருக்கீங்க. ஆளாளுக்கு ஒரு பேரை வச்சிருக்கீங்க, தெரியும். பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஆமென். கண்டிப்பா நம்ம போடுவோம். இவங்க பேசுற பட்சம் பரவாயில்ல, தைரியமா இருப்பாங்க, பரவாயில்ல, பல அடி வாங்கியிருப்பாங்க போல, பரவாயில்ல, எங்கேயோ இடத்துல தப்பு பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம்? இப்போ நம்ம எப்படி பேசுறோங்கிறது தான் நம்முடைய கேரக்டர் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருவசனத்தை கேட்டு கீழ்ப்படியாத பெண்களுக்கு கீழ்ப்படியாத புருஷர்களை கற்புள்ள நடக்கையினால என்ன செய்யலாமா? திருவசனமே நம்ம வழி தோற்றும். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் அது வல்லமை உள்ளது. ஆமென். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நம்ம என்ன செய்யறோம்னா வசனத்தை சொல்லுவோமே தவிர நடக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இப்ப புருஷன் எதை பார்ப்பாரு? சொல்ற இவ எப்படி நடக்கா? இது ஆண்களுக்கு இருக்கிற ஒரு சுபாவம். பார்த்துருக்கீங்களா? பொண்ணு பார்க்க போனா கூட பொண்ணு எப்படி நடக்குது? ஹல்லேலூயா. உண்மை, அது அவங்களுக்கு இருக்கிற கேரக்டர். எப்படி இவங்க நடந்துக்கிறாங்க, எப்படி இவங்க பிஹேவ் பண்றாங்க. அசிங்கமா இருக்கிற பொண்ணு கூட வாழ்ந்துருவாங்க. இந்த அழகா இவங்க திமிரு கொண்டு பாரு, கொஞ்ச நாள் பார்த்து விரட்டி வச்சுக்குவாங்க. இது நமக்கு சரிப்பட்டு அழகுதான் வேலைக்காகாது. அழகு வச்சு குடும்பம் நடத்த முடியாது. ஹல்லேலூயா. நடத்த முடியுமா? குணம்தான். அதான் வேதம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? ஹல்லேலூயா. அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய கேரக்டர் அது வெரி ப்ரிஷியஸ். ஹல்லேலூயா. நல்ல குணம் இருந்தா எல்லாவற்றையும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. புத்தி இல்லாத புருஷனை புத்தி உள்ள புருஷனா மாத்தலாம். அறிவில்லாத புருஷனை, திறமையே இல்லாத புருஷனை, பிசினஸே பண்ண தெரியாது, பிசினஸ் மேக்னெட்டா மாத்தலாம். நீ
வச்சான். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமா. ஹல்லேலூயா. சோ அதே போல எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் சூலமித்தி அவ ஒருத்தி அவனை கவர்ந்து கொண்டான். ஹல்லேலூயா. அப்போ இப்ப சாலமோன் இப்ப என்ன செய்யறாரு? 1000 பேர்கிட்ட ரொமான்ஸ். ஆமா தானே? 1000 மணின்னு நினைச்சிட்டு இருப்பார், ரொமான்ஸ் தான் பண்ணிருப்பார். இப்ப எல்லாவற்றையும் முடிச்சுட்டு இப்ப யாருக்கிட்ட வராரு? இங்க வந்து ரொமான்ஸ். ஹல்லேலூயா. இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்திருப்போம்? அதை நம்ம நினைச்சு பார்க்கவே. ஆனா இவ சொல்றா, என் நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா. ஏன்னா அவரு எங்களுடைய மஞ்சம், அது இன்பமானது. ஹல்லேலூயா. 1000 பேர் இருந்தாலும் அவர் என்னுடைய கணவர். ஹல்லேலூயா. அந்த கணத்தை தருகிறார். ஹல்லேலூயா. இப்படி பார்க்கறது பார்த்தா நான் என்ன நினைக்கிறேன்? 1000 பேர் இருந்தாலும் அந்த பொம்பளை எப்படி சொல்றா? என்னுடையவர். ஆமா, விட்டு கொடுக்கல, என்னுடைய புருஷன். ஹல்லேலூயா. கொலை பண்ணிடுவோம். ஆமா, தூத்துக்குடி திருநெல்வேலி கலந்து செஞ்சிருவீங்க. கொஞ்சம் பார்த்துதான் பேச வேண்டியதா இருக்கு. ஹல்லேலூயா. வெட்டு மாறி விழுந்துச்சா ஏதாவது ஆண்டருக்காக பயன்படணும்னு ஆசை. ஹல்லேலூயா. ஏமே வெட்டிடுவோம். ஆனா சூழலுக்கு அப்படி வெட்டல. ஹல்லேலூயா. புருஷனை ஆதாயப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. அதான் சொலமன் 1000 பேர் இருந்தாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி. ஹல்லேலூயா. எத்தனை பேரை பார்த்தாலும் நம்மளை பார்த்து சொல்லணும். ஹல்லேலூயா. காரணம் அவருடைய அழகு இல்ல, அவருடைய கேரக்டர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இடையில டெலிஃபோன்ல இருந்தேன் கொஞ்ச நாள். டெலிஃபோன் தெரியும்ல, ஏசுடில டெலிஃபோன் மினிஸ்டர். டெலிஃபோன் கால் பண்ணீங்கல்ல, அந்த ஊழியத்துல இருந்தேன். ஒரு சமயத்துல ஒரு அம்மா கால் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம். இப்படி அழுதுட்டே பேசுவாங்க. நான் என்னம்மா என்னாச்சு? இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை. சரி, என்ன சண்டை? எதனால? என் வீட்டுக்கார் எதை சொன்னாலும் என்னது கேட்கவே மாட்டேங்கிறாரு. சரி, இப்போ என்ன கேட்கற சொல்லு அப்படின்னா, இல்லை சிஸ்டர் நான் நேரத்தில் வர சொன்னேன், வந்தாரா? வந்தாரு. நான் பூ வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வரல. சரி, வாங்கிட்டு வரல. சரி, அதனால என்ன? எப்படி சிஸ்டர் வாங்கிட்டு வராமல் வரல? நான் தான் சொல்லி தானே விட்டேன். கிளம்பி வரும்போதும் நான் ஃபோன் பண்ணி ரிமைண்டர் கொடுக்குறேன். ஆனால் என்னது பாவம் மனுஷன் இப்போ போட்ட மிரட்ல பயந்துட்டு வீட்டில் வந்துட்டு. அதான் உண்மை. ஃபோன் அடிச்சுட்டே இருந்தால் அவர் என்ன நினைப்பாரு? யோசிச்சு பாருங்க. ஏதோ உண்மை நினைச்சிட்டே வந்தால் மறந்து தான் வந்திருப்பாரு. உண்மையாவே மறந்துட்டார். ஹல்லேலூயா. இவன் மறந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே இப்போ அம்மாவுக்கு தாங்க முடியல. நான் கேட்டது என்னது? நான் கேட்டது, நான் தங்கம் கேட்கல, நகை வைரம் கேட்கல, ஒரு முறை பூதானே கேட்டேன். அதை கூட என்னது வாங்கிட்டு வரலையே. ஹல்லேலூயா. அப்போ நான் கேட்டேன், சரி என்ன நடந்தது? இல்லை சண்டை சிஸ்டர். கேட்ட உடனே அவர் ஒன்று பேச, நான் ஒன்று பேச, ஒரே சண்டை. இப்போ இதுக்கு யார் பதில் சொல்லணும்? ஏசு பிடிக்கிறார் ஊழியர். எப்படியெல்லாம் வந்து மாட்டிக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த கால் நான் தான் எடுத்தேன். ஆமென். அப்போ நான் சொன்னேன், சரி இப்போ என்ன செய்யலாம்? எனக்கு பூ வாங்கிட்டு வரல. அப்போ நான் சொன்னேன், சரி அவரு தான் பூ வாங்கிட்டு வரல, நீ வாங்கி வைக்க வேண்டியதானல அப்படின்னு. அது எப்படி சிஸ்டர்? ஹல்லேலூயா. ஆமென். சரி, பூவை யாரு வாங்கி கொடுத்தா என்ன? நமக்கு தேவை வேலை நடக்கும். ஹல்லேலூயா. நீ வாங்கி வச்சிருந்தா அன்னைக்கு நாள் சுபமா முடிஞ்சிருக்கு. ஆமென். ஏதோ வராதால் வீட்டுக்கு வந்தாரு இல்ல, நம்மால் அதை பார்க்கறது இல்லை. ஹல்லேலூயா. ஸோ எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்போம் நம்ம தானே. 100க்கு 100 என் புருஷன் கரெக்டாக இருக்கணும், வாய்ப்பே இல்லை. அது இயேசுவால மட்டும்தான். நான் சொல்லுவேன், நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, ஆண்டவர் எப்படியும் வந்துருவார். ஸோ ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துல உனக்கு ஒரு மனவாட்டி சீட்டு, நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ இயேசுகாரே. பூர்ண புருஷன் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பார்க்குற மாதிரியே புருஷனை பார்த்தா நடக்காது. ஹல்லேலூயா. ஸோ குறைகளை தள்ளி நிறைவுகளை பார்த்து குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமா வாழும். ஹல்லேலூயா. ஸோ அங்கிள் எப்பவுமே சொல்லுவார், ஆபிரகாம்கிட்டையும் குறை உண்டு. ஆமா தானே? அவ்வளோ பெரிய ஆபிரகாம ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாம் கிட்ட குறை இல்லையா? இருக்கு. சாராளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார்? ஆபிரகாமுடைய வீடு சாராளை நிமித்தம் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் சாராள்னால தான் ஆபிரகாமுக்கு வருகிறது. ஆனா சாராள் கிட்ட குறை இல்லையா? எல்லாருக்கிட்டையும் குறை இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்ப இந்த குறையெல்லாம் பார்க்காம குடும்பம் நடத்தணும்னு நமக்கு என்ன தேவை? விஸ்டம். ஹல்லேலூயா. இது எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஒருவன் ஞானத்தின் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவனும் ஒருவரில் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவுள். அதெல்லாம் யாரு கேட்டது? எஸ்தர் ராஜாக்கு.
அல்லேலூயா. நான் ராஜா கிட்ட போய், அவர் பெரிய ராஜா, நான் ஒரு அடிமை, இந்த நிலைமையில நான் இருக்கிறதே பெரிய விஷயம், நான் எப்படி போய் அவர்கிட்ட இந்த பெரிய ரெக்வஸ்ட்டை வைக்கிறது? எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய தெய்வீக ஞானத்தை கர்த்தர் எஸ்தருக்கு தந்தார். ஹல்லேலூயா. நம்ம பலவீனம், நம்முடைய பாத்திரத்துல நமக்கு அந்த ஞானம் இல்லை, ஆனா நமக்கு கேட்கிற ஞானம் வேணும். ஹல்லேலூயா. நான் பெரிய பிரில்லியன்ட்னு சொல்லல, ஆனா ஆண்டவரே எனக்கு இல்ல, தாங்கங்கிற ஞானம் இருக்கு, கேட்டு வாங்குற ஞானம் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த ஞானம் யாருக்குள்ள இருந்தது? எஸ்தருக்குள்ள இருந்தாங்க. ஆண்டவரே கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நமக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம், ஞானத்தை தருகிற சர்வ ஞானி அவர். ஹல்லேலூயா. அவரிடத்துல குறை ஒன்றும் இல்லை, ஞானத்தை கேட்கிறவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை தந்தார், சகல தேசத்திற்கும் அவளை கர்த்தர் ராஜாத்தியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. நீங்கள் ஞானத்தை கேட்டு ஞானத்தோடு குடும்பத்தை நடத்தும் பொழுது கர்த்தர் உங்க வீட்டுக்கு, உங்க தெருவுக்கு, உங்க சொந்த பந்த மத்தியில கர்த்தர்களை ராஜாத்தியாய் வைப்பார். ஹல்லேலூயா. அதனுடைய காரணம், அந்த எஸ்தர் ராஜாத்திக்குள்ள இருந்தது ஒரு தீ. ஹல்லேலூயா. ஞானம்ங்கிற தீ. ஆமென். ஹல்லேலூயா. நாம சொல்லணும், நான் பலவீன பாத்திரம் அல்ல, நான் ஞானம் நிறைந்த பாத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா பைத்தியங்களை வெட்கப்படுத்தும்படி, ஹல்லேலூயா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியமான என்னை தெரிவித்தார். ஹல்லேலூயா. எனக்கு ஞானமே கிடையாது, ஆனா அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் இன்னிலிருந்து நம்ம சொல்லணும், நான் பலவீனமான பாண்டம் அல்ல, நான் ஞானத்தினால நிரப்பப்பட்ட பாண்டம். ஹல்லேலூயா. சோ இந்த பாண்டத்தை தான் கர்த்தர் எழுப்புதலை பயன்படுத்துவார். எழுப்புதல் முதல்ல எங்கிருந்து வரும்? எனக்குள்ள. அப்ப எனக்குள்ள இருந்து, எனக்குள்ள இருந்து எங்க வரும்? குடும்பத்துக்குள்ள வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு குரூப், அதுக்கப்புறம் தான் கர்த்தர் தேசத்துக்குள்ள கொண்டு போவார். ஹல்லேலூயா. எடுத்த உடனே நம்ம தாவீது ராஜாவா ஆகல, முதல்ல ஆட்டை கொடுத்து மேய்டா, முதல்ல இதுல நீ உண்மையா இருக்கலான்னு பார்ப்போம், அப்புறம் நம்ம ஆட்கள் ஆத்துமாக்களை கொடுக்கலாம். ஆமா தானே? இப்ப ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களை நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்னு பார்ப்பார். ஹல்லேலூயா. நம்ம நடத்தையில தான் ஞானம் வெளிப்படுகிறது, நம்முடைய வார்த்தையில தான் குணம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அதான் அக்கா சொன்ன மாதிரி, என்னது ஏற்ற வார்த்தை, என்னது ஏற்ற சமயத்துல சொல்லப்பட்ட வார்த்தை எப்படி இருக்கிறதா? நம்ம சமயத்தை பார்ப்போம். ரெண்டாவது சொல்லுங்க வசனம். ஏற்ற சமயத்துல சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களாம். நம்ம சமயத்தை பார்ப்போம், வெள்ளி தட்டை பார்ப்போம், இடையில இருக்கிற வார்த்தை விட்டுருவோம். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப டென்ஷனா வந்துச்சு. டென்ஷனா வரும்போது நீ அமைதியா இருக்கணும், அது நமக்கு தெரியாது. ஆமா தானே? டென்ஷனா இருக்கு, கோவமா இருக்கு, இரிட்டேட் பண்ண, அப்பதான் நீ அமைதியா இருக்கணும். அவதான் புத்தியுள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த பெண்ணு மட்டும் பூவை வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய அந்த நாளே வீணா போச்சு. நான் நினைச்சேன், வந்த மாப்பிள்ளையை விட்டுட்டே பாவி. ஹல்லேலூயா. நல்லா இருக்கியா? நான் யோசிச்சேன், உண்மையா? ஆமே. மனுஷன் வந்தால இப்படிலாம் அப்செட் பண்ணா எப்படி வருவார்? அடுத்த வாட்டி வருவாரா? பர்மிஷன் கொடுத்தாலும் வேண்டாம், அங்கேயே இருந்துக்குவார். ஹல்லேலூயா. அப்ப ஞானத்தினாலதான் குடும்பத்தை கட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டைம் இருக்கா? முடிஞ்சுட்டா? ஆமே. சோ கர்த்தர் நல்லவர். ஆமே. சோ மூன்றாவது ஒரு பாத்திரம். ஆமே. சோ மூன்றாவது நம்ம காலியான பாத்திரம் அல்ல, கர்த்தரால மகிமைப்படுத்தப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. மகிமையான பாத்திரம். ஆமே. சோ ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆமே. சோ லூக்கா 1வது அதிகாரம் 38. ஹல்லேலூயா. 46 வாசிங்க. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. யார் சொல்றா இது? மரியா. ஹல்லேலூயா. அது வரைக்கும் உங்க ஆத்துமா எப்படி இருந்துச்சு? உள்ள ஆவி இல்ல. ஆவி இருந்தா தானே துதிக்க முடியும்.
இப்ப அவங்க ஆவில நிரப்பப்பட்ட உடனே அது காலியான பாத்திரம் அல்ல, பலவீனமான பாத்திரம் அல்ல, மகிமையினால நிறைந்தப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. வல்லமையானவர் மகிமையான காரியங்களை என் வாழ்க்கையில செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நிமித்தம் நாம் பலவீனமான பாண்டம் அல்ல, மகிமை நிறைந்த பாத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அப்போ மகிமைனா என்னது? மகிமை நிறைந்த பாத்திரம். மகிமைனா என்ன? எது கர்த்தருக்கு மகிமை? எல்லாரும் அந்த அக்காவை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? அந்த அக்கா மட்டும்தான் பேசும். எல்லா சாருமே நீ பேசுமா அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டீங்களா? சரி, பரவாயில்ல. சொல்லுங்க. இப்ப சொல்றா தேவன் மகிமை. அப்ப தேவன் இவனால தேவன் மகிமைப்பட்டிருக்காரு தானே அர்த்தம். தேவனை இவன் மகிமைப்படுத்துகிறார், அவளுடைய ஆவி மகிமைப்படுத்துகிறது, இவனால தேவநாமம் மகிமைப்பட்டிருக்கிறது. அது உண்மைதானே? சோ எப்படி தேவநாமம் மகிமைப்படும்? ஹல்லேலூயா. எப்போ மகிமை வெளிப்படும்னா நம்ம வாழ்க்கைய தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது. ஹல்லேலூயா. அதான் 38ல வாசிச்சோம், மரியா இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஹல்லேலூயா. அடிமைக்கெல்லாம் எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. ஹல்லேலூயா. என்ன சொன்னாலும் செய்யணும், ஏங்கிற கேள்வியே அவங்களுக்கு இருக்காது. ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும் கேள்வியே. அவங்க என்ன சொன்னாலும் சரி. அவ சொல்றா, உங்க வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு அடிமை. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில தேவ நாம மகிமைப்படணும்னா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒப்புக்கொள்ளணும். என்ன சாக்ரிஃபைஸ் என்ன சொல்றது? தியாகம் பண்ணணும், பலி செலுத்தணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு மரியாள் இயேசுவுக்காக வாழை தன்னை அர்ப்பணிக்கல, இயேசுவுக்காக மரிக்க தன்னை அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல கணவனில்லாத கன்னியை கர்ப்பவதியான என்ன ஆகும்? மரணம் தான். she is about to die. அவ சாக போறா. இது தெரிஞ்சா அடிச்சு கொன்றுவாங்க, தெரியும். ஆண்டவர் காப்பாத்துவார், இப்படிதான் நடக்குன்னு தெரியாது. அவ தன்னுடைய வாழ்க்கையை சாவுக்கு ஒப்பு கொடுத்தாள். ஹல்லேலூயா. அவள் தன் வாழ்க்கையை பலிபீடத்துல ஒப்பு கொடுத்தாள். ஹல்லேலூயா. அதனாலதான் அவ சொல்றா, இது நிமித்தம் என் எல்லாரும் என்னை பாக்கியவதி என்று சொல்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் மரிச்சாலும் எனக்குள்ள இருக்கிற குழந்தை உயிரோடு எழும்பி வரும். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற அவர் உலக ரட்சகர். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் மரித்தா கூட எனக்குள்ள உருவாகி இருக்கிறது அது பரிசுத்த ஆவியினால உண்டான வித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வேணா சாகலாம், ஆனா அவர் எனக்குள்ள பிறக்கிற ஒருவர் வருகிறார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிடாது. ஹல்லேலூயா. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசு எனக்குள்ள இருந்து பிறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்ததுனாலதான் தேவன் நாமம் மகிமைப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவருக்கு என்ன? ஹல்லேலூயா. மரியாள் தன்னுடைய வாழ்க்கைக்காக தன்னை ஒப்பு கொடுக்கல, ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம பெண்கள் குடும்பம் அல்ல, முதல்ல ஆண்டவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், முதல்ல ஆண்டவர், ரெண்டாவது ஊழியம், அப்புறம் தான் குடும்பம். இயேசுவ மூணாவது குடும்பம் ஒண்ணு எதுக்கு? இந்த ரெண்டே இங்கேயும் அங்கேயும் இப்படி நமக்கு. அதனால காணவங்களுக்கு வேற வழி இல்லை, ஆகாதவங்களுக்கு சொல்றேன். அதில் இல்லாம ஊழியத்தோட நீ பத்திக்குவோமே. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. ஆமென். அது ஊழியமானாலும் சரி, அது குடும்பமானாலும் சரி, முதல்ல அவர் தான். ஹல்லேலூயா. முதல்ல அவருக்கு தான் இடம். ஹல்லேலூயா. சோ முதல்ல மரியாள் தன் வாழ்க்கையை தேவனுடைய கன்னித்தன்மையை கொடுக்கிறார். யாரும் செய்ய முடியாத தியாகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கன்னி பெண் குழந்தையை பெற்ற தெரு எப்படி பேசியிருக்கோம்? ஹல்லேலூயா. உலகத்திலே இது நடந்ததே கிடையாது இது வரைக்கும். ஆமென். அவ என்ன சாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா. ஆண்டவர் அவரை கைவிட்டாரா? இல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் அவரை தாயாய் வணங்குகிறார்கள். ஹல்லேலூயா. யோசேப்பு தன்னை ஏற்றுக்கொண்டு குடும்பம் நடத்துறாங்க. ஃபேமிலி லைஃப் நல்லா தான் இருக்கு மரியாளுக்கு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கையில முதலாவது நம்ம தேவன் நாம என்ன செய்யணும்?
ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. நான் எப்பவுமே நினைப்பேன்னா, ஆண்டவரே என்னை நீங்க எழுப்புதல்ல பயன்படுத்தணும். அல்லேலூயா. எழுப்புதல்லாம் என்ன? நாம நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது தான் எழுப்புதல். அல்லேலூயா. என்னுடைய சுய சித்தம் அல்ல ஆண்டவரே. அல்லேலூயா. உங்க விருப்பத்தை செய்யறது தான் எழுப்புதல். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமா. அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு மரியாதை போல் ஆண்டவரே அந்த ஒரு தீ சூழமை தீக்குள்ள இருந்த அந்த தீ, அல்லேலூயா, அந்த தீ எனக்குள்ள நிரப்பப்படணும். அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அடுப்பு ஊதுற பெண்களை நான் கொண்டு வந்து நான் எழுப்புதலை பயன்படுத்துவேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம அரை வீட்டுக்குள்ள இருக்கலாம், இன்னைக்கு நம்ம ஒருவேளை அந்தரங்கத்துல இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை யாருக்கும் நம்ம தெரியாத மறைந்து இருக்கிற பாத்திரமா இருக்கலாம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட பாத்திரமா இருக்கலாம், பலவீனமான பாத்திரமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீதான் அந்த ஒருத்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஒருத்திய அந்த பலவீனமான பாண்டத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியினால நிரப்பணும். அவர் ஞானத்தின் ஆவியானவர். அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் ஞானத்தின் ஆவியானவர், அவர் வல்லமையின் ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னீங்க? எல்லாம் நல்லா வலதுகரத்தை உயர்த்தி உயர்த்தி நல்லா ஜெபிக்கலாம். 2 நிமிடம் வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை நாங்கள் உங்களுடைய கரத்துல வைக்கிறோம். ஆண்டவரே எங்களை உங்களுடைய கரத்துல வைக்கிறோம். ஆண்டவரே ஓ வழக்கம் போல வருகிற ஆண்டவரே ஒரு உமன்ஸ் மீட்டிங்கா இல்ல ஆண்டவரே, இன்னைக்கு இது ஒரு எழுப்புதல் மீட்டிங், பெண்கள் எழுப்புதல் மீட்டிங். ஆண்டவரே ஆண்டவரே யாரெல்லாம் ரிசீவ் பண்றீங்க? ஓ ராஷா காதரதரா நல்ல வாய்களை திறந்து, யாரும் மௌனமா இருக்கிறத பார்க்கவே கூடாது, யாரும் கையை கட்டி நிற்கவே கூடாது, யாரும் கையை கட்டி நிற்க கூடாது. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆண்டவரே என் பலவீனமான பாண்டத்தை நீங்க நிரப்புவேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. ஓ பரிசுத்த ஆவியினால நிரப்புவேன்னு சொல்லி இருக்கிறீங்க, நான் வருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கீங்க. ஓ மரியாள் பலவீனமான பாண்டமா இருந்த மரியாளை தேடிதான் ஆண்டவர் வந்தார். இன்னைக்கு உங்களை தேடி அவர் வந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவங்களை கர்த்தர் நிரப்பி பயன்படுத்துவா. அல்லேலூயா. இது சாதாரணமா நடக்கல, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். தெளிவா சொல்ல முடியும். யாரோ ஒரு சிலரா இருக்கலாம், இல்ல அநேகரா இருக்கலாம். கர்த்தர் எழுப்புதலை எடுத்து அவர் பயன்படுத்த வல்லவர். நம்மை கர்த்தர் தொடுவார், நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் தொடுவார், நம்முடைய சந்ததியை கர்த்தர் தொடுவார். ஒரு தீக்குள்ள இருந்த அந்த சூழலுக்கு தீக்குள்ள இருந்த தீ என்ன நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. எல்லாம் நல்ல வலதுகரத்தை உயர்த்தி வலதுகரத்தை உயர்த்தி அந்த வல்லமையின் மகிமை, ஓ ராஷாதரதரா தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த வல்லமையின் மகிமை இன்னைக்கு என்ன நிரப்பணும் ஆண்டவரே. ஓ நான் வெறுமையா வந்திருக்கலாம், நான் குறைவா வந்திருக்கலாம், நான் ஞானம் இல்லாம வந்திருக்கலாம், என்னிடத்துல ஜெப குறைவு இருக்கலாம், நான் துதிக்காம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு என் பாத்திரம் வெறுமையா போகக்கூடாது, என் பாத்திரம் வெறுமையா போகக்கூடாது ஆண்டவரே. என் பாத்திரத்தை நீ நிரப்பிதான் அனுப்பணும், என் பாத்திரத்தை நிரப்பணும். குறைவை தான் கர்த்தர் நிரப்புகிறார், குறைவான பாத்திரத்தை தான் கர்த்தர் நிரப்புகிறார், தாகமுள்ள பாத்திரத்தை தான் நிரப்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும். இந்த வேளையில நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓ ரீபா தூனா மஷாலரதரா, ஓ ரீபா தூனா மஷாலரதரா. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ள இறங்கி வரட்டும். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, எனக்குள் இயேசுவை பிழைத்திருக்கிறார், எனக்குள்ள கிறிஸ்துவை பிழைத்திருக்கிறார். இனி எனக்குள்ள பலவீனங்கள் அல்ல, இனி எனக்குள்ள பாவங்கள் அல்ல, இனி எனக்குள்ள குறைவுகள் அல்ல, இனி எனக்குள்ள பரிசுத்த ஆவி. ஆண்டவரே உங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருக்குள்ள இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பின்மாரியின் அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொன்னீரே, ஓ பின்மாரியின் அபிஷேகத்தை
அபிஷேகம் ஒரு அஷங்கரா நல்ல வாயில திறந்து ஆண்டவரே இன்னைக்கு நிரப்புங்க இன்னைக்கு நிரப்புங்க ஆண்டவரே ஓ நாங்க ஜீவ ஊற்று கண்ணில் இருக்கிறோம் அபிஷேகத்தின் ஊற்று கண்ணில் இருக்கிறோம் ஆண்டவரே உங்க அபிஷேகத்தின் வல்லமை ஓ பெண்களுக்குள்ள அன்னைக்கு மரியாதைக்குள்ள நிரப்புங்க அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை
ஆண்டவர் உங்க அருகில் இருக்கிறார். இங்க எந்த சத்தத்தையும் யாரையும் பார்க்காது. அவர் எங்க இருக்கிறார். எருசலேம் தேவாலயத்தில் உலாவின ஆண்டவர் இந்த தேவாலயத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஓ ராக்கா தூரா ஓ எங்க மரியாள் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். மரியாள் பலவீனமா இருந்தாலும் பரவாயில்ல, குறை இருந்தாலும் பரவாயில்ல, ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு. ராக்கா தூரா ஒரே கதூரா ஆண்டவர் சிலரோடு இடைபடுகிறார். சில காரியங்கள் தடுக்கிறது, சில காரியங்கள் தடுக்கிறது. சில காரியங்களை தாண்டி வர முடியல, சில காரியங்களை விட முடியல. யாரும் மௌனமா இருக்காது. வாய்களை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. அமைதியா இருக்கக்கூடாது, அமைதியா இருக்கக்கூடாது. வாய்களை திறங்க, திறக்க 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 ஒரு புதிய அனுபவம், புதிய அனுபவத்துல கர்த்தர் நடத்த விரும்புகிறா. இன்னைக்கு பெற்றவர்களுக்கு அந்த அபிஷேக ஆவி நடத்துத உங்க முடிவு பரியந்தமும் கர்த்தர் நடத்துவா. நல்ல கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, நான் எனக்கு வீட்டிலிருந்து கிளம்பும் போது வாஞ்சியா வந்தேன் ஆண்டவரே, வாஞ்சியா வந்தேன். வெறும் நான் வார்த்தையை கேட்டுட்டு போக வரல, என் வாழ்க்கை மாறணும்னு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் வந்த வண்ணமா போகக்கூடாது. அதுக்கு இந்த மீட்டிங் அல்ல ஆண்டவரே, அதுக்கு நான் மீட்டிங்க்கு வரல. ஆண்டவரோடு ஒரு என்கவுண்டர் உண்டானா நம்ம வாழ்க்கை மாறணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சந்தித்தா நம்ம வாழ்க்கை மாறணும். சொல்லுங்க வாய்களை திறந்த, ஆண்டவரே நான் இருக்கிற மாதிரி அல்ல, என் வாழ்க்கை இன்னைக்கு மாறணும், இன்னைக்கு மாறியே ஆகணும் ஆண்டவரே. இன்னைக்கு நான் விடாப்பிடி அவங்க சமூகத்துல நிற்கிறேன். நல்ல வலது கரத்தை உயர்த்தி நீங்க துதிங்க. இன்னும் ஆவியானவர் இங்கதான் இருக்கிறார். நீங்க கேட்க இந்த நிறைவு போதாது. ஒரு சிலரை கர்த்தர் உடைக்கிறார். ஒரு சிலர் இருதயங்கள் உடைக்கப்படுகிறது. ஆண்டவரே நானா ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்குள்ள உணர்வு வருகிறது. நானா ஆண்டவரே, நான் எவ்வளவு தவறு செய்திருக்கிறேன், நான் எவ்வளவு பலவீனமா இருக்கிறேன், எவ்வளவு குற்றம் சாட்டப்படுகிறவளா இருக்கிறேன். நானா ஆண்டவரே? ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே நீதான், நான் தேடி வந்த ஒருத்தி நீதான், நான் தேடி வந்த ஒருத்தி நீதான். மரியாளை தேடி வந்தோடனே மரியாள் விசுவாசிக்கல. ஆண்டவர் அடையாளத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா. எலிசபெத்தை போய் பார். ஹல்லேலூயா. அவன் கிழவியா இருந்தோ இந்நேரத்துல 6 மாத கர்ப்பிணியா இருக்கிறான். அந்த அடையாளத்தை பார்த்த உடனே மரியாள் தேவனை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இந்த மீட்டிங்ல என்கிட்ட ஆண்டவர் பேசியோ நீங்க விசுவாசிக்காம இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். அந்த அடையாளம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுனதற்கு அது ஒரு அடையாளமா இருக்கும். அது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரீகதானா மாஷாகா தூரதரா ஓலி பதூனா மாஷதரா. இன்னும் கொஞ்ச நேரம், 2 நிமிடம், இன்னும் கொஞ்ச நேரம் ஆவியானவர் விட்டு கொடுத்து ஆவியானவரே இன்னும் என்ன நிரப்புங்க, இன்னும் என்ன நிரப்புங்க. இந்த நிறைவு போதாது ஆண்டவரே. ஓ எல்லாம் நல்ல வலதுகரத்தை உயர்த்துங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒருவர் நினைக்கலாம், எனக்கு பெரிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமை பெருசா எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு உணரலாம். ஆனா ஆண்டவர் உங்க தொட ஆரம்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஆவிக்குரிய அனுபவத்துல முதலாவது படியில நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றவங்க அதை ரிசீவ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இப்பதான் அந்த அனுபவம், ஹல்லேலூயா, அந்த எழுப்புதலின் அக்கினி, அந்த ரிவைவல், அந்த அக்கினி, ஆண்டை எதிர்பார்க்கிற அந்த ஒரு தீ. ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு தீ தான். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிறவருக்குள்ள ஒரு தீ இல்ல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தையும் ஒரு தீ தான். ஹல்லேலூயா. என் வீட்டுக்கு நான் தான் ஆண்டவரே தீ. ஹல்லேலூயா. என் சமுதாயத்திற்கு, என் வீட்டுக்கு, என் சபைக்கு நான் தான் ஆண்டவரே ஒரு தீ. என் ஊழியத்திற்கு நான் தான் ஆண்டவரே ஒரு தீ. ஹல்லேலூயா.
kaduna mare kediradara ole baduna mashadaradara ori kadunadara. இன்னைக்கு எல்லா நல்ல வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரே மரியாளை போல நாங்க ஆண்டவருக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இது என்னுடைய விருப்பம் அல்ல, நான் நினைக்கிறது செய்யறது அல்ல, நீர் விரும்புகிறது, நீர் விரும்புகிறதை நான் என் வாழ்க்கையில செய்வேன், என் குடும்பத்துல செய்வேன், நீர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை செய்வாங்க. அந்த பாத்திரத்தை தான் கர்த்தர் மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வலதுகரத்தை உயர்த்தி thank you Lord, thank you Jesus. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே, எத்தனை பேர் ஆண்டவரே குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நான் களிமண் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மண்ணென்று நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே, நான் மண்ணென்று நினைவு கூறுகிறேன். நான் கெட்டு போன பாத்திரம் தான் ஆண்டவரே. என் வாழ்க்கை கெட்டு போனது, என் பரிசுத்தம் கெட்டு போனது, என் ஜெப வாழ்க்கை கெட்டு போனது ஆண்டவரே, என் ஊழியம் கெட்டு போனது, என் தீர்மானங்கள் கெட்டு போனது. ஆனால் நான் உம்முடைய கரத்தில் இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்துல வைக்கிறேன். ஹல்லேலூயா. அல்ல வேதத்துல எத்தனையோ பாத்திரங்கள் உம்மை போல மாறி இருக்கிறது, உம்மை உயர்த்துகிறது ஆண்டவரே. வேதத்துல காணுகிற பாத்திரமாய் ஒரு மரியாளாய், ஒரு சூலமித்தியாய், ஒரு எஸ்தராய் என்னையும் மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் வாஞ்சியோட கேட்கிறீங்க? வாஞ்சியோடு கேட்கிறவர்களே கர்த்தர் இந்த நாளில் இருந்து அப்படி கர்த்தர் மனைவார். ஹல்லேலூயா. அவர் படைப்பின் ஆண்டவர், அவர் சர்வ சிருஷ்டி. ஹல்லேலூயா. நம்மை மாற்றி உருவாக்க அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்